அடிக்கூடாதா? எனாதிரி வந்த எனாதுக்கு வந்தன்னு கேக்குறான். அண்ணி ஒரு சொத்து வரல சொத்துக்கு வரல எனக்கு புண்ணிக்கு வரலன்னா எனக்கு ஒன்ன புண்ணிக்கு வந்து எனக்கு ஒப்பட ஓடியா ஒரு சொத்துக்கு வரலண்டி ஒரு சொத்துக்கு வரலண்டி பாரியம்மா ஒண்ணு கூட இவ்வளவு போறது தக்காது ஒண்ணு கூட இவ்வளவு போறது தக்காது ஒருவேளை கஞ்சிக்கு வந்தடி கஞ்சிக்கு வந்தியா? கஞ்சிக்கு வந்து நான் வரப்போற உட்காந்து ஆய்க்கு போறேன் கவர்மெண்ட் கூஜை நான் எனக்கு ஒப்படம் ஓடியா நான் நக்கத்துக்கு வந்த நீ தேவடியா நான் போ கல்யாணமா இல்ல நான் சத்திரமா இல்ல சாவடியா வரப்போறேன்னு ஆய்க்கு போறதா என்னுடைய ஆட்டுக்காரனோட குடாப்புல போட குதிய மாட்டுக்காரனோட மந்திர போட குதிய எனக்கு ஒப்படம் ஓடியா உன் நல்லா தான் இருக்கிற உடம்பு என் உடம்பு எடு உடம்பு சீரை பாரியா எவ்வளவு சரி எதுமேலே சேரல சோபியா குதிய சீரை கேக்கு சீரை கேக்கு சீரை யாரு கேட்கணும் கேட்கணும் தேவடியா ஒண்ணு என்ன ஒரு அக்பர் பண்றாங்க உங்களுக்கு ஒண்ணு பார்த்தா சொத்து இல்ல அதுக்கு வரல இதுக்கு வரல ஒண்ணு இல்லாத சேவிங் பண்ற பிள்ளையாட்டுல இருந்து அனுப்பி போறது தேவடியா நீனு வயசு பிள்ளைய தடுக்கிற நீனு 4 வச்சுக்க நீ ஏன்னா அப்படி சொன்னியாடி நீனு போற செருப்புல இருந்து ஒண்ணு எனக்கு ஒரு அங்கலாப்பா உனக்கு ஒரு அங்கலாப்பா எனக்கு ஒரு அங்கலாப்பா போய் கூதி வாயா எனக்கு ஒரு அங்கலாப்பா உனக்கு ஒரு அங்கலாப்பு உடம்பு விட்டுட்டு போட முடியுது அண்ணி எனக்கு ஏதாச்சும் ஒரு பால்டையில மருந்து கொடுத்துருந்தால எழுந்து போயிருப்பேன் இவட தொட்டா எடுப்பா முடிச்சுக்கோ
தாய் போயிட்டா சீரே கிடையாது, தந்தை போயிட்டா அப்பா செத்து போயிட்டா உறவே கிடையாது. எனக்கு எட்டி வச்சு நாசம் தரணேசம் பிறக்கும் போதே அப்பா மேல பிடிச்ச பேவர் கூதி நீனு இங்க நான் கட்டி வந்தேன். போய் போன இடம் தர்ணாசிரம போய் என்ன பாவம் பண்ணானு தெரியுது. ஒப்ப முன்னாடி 13 வருஷம் மழை காணோம். இங்க வந்து என் குளத்தை சாவடிக்க பண்ணிக்கிறியா இல்ல ஒன்ன புண்ணி பார்த்தியா? அங்க போன இடம் அப்படின்னா ஒன்ன புண்ணி பண்ணியா? இங்க பாரு இங்க பார்த்து இது ஆம்புலன்ஸ் இருந்து போனான்னு தெரியும். கஞ்சி காசான் இவன் நேரத்தை அடி கண்டினல்ல தாங்க எடுத்து நானே இரவல பூஜை மாதிரி பாரு கந்திரி சிலை கட்டுமனுக்கிறேன். நானு எங்க நாடு கண்ணி வரேன்னு சொல்லிட்டு கட்டு நெல்ல தான் எடுத்து கொத்தணும் நல்லா இழுப்பு தூரம் போய் பெருமாள் ஆட்டை எடுத்துன்னு கிடக்குது. இப்போலாம் எனக்கு அப்படி எடுத்துன்னு கிடக்க நான் போய் கெருப்பு எடுத்துன்னு அதை கூட சங்கத்தில் 5 ரூபாய் வட்டிக்கு எடுத்துன்னு எடுக்கிறேன். நான் எல்லாருக்கும் 2 ரூபாய் வட்டி தான் எனக்கு அப்படி எடுத்து எடுக்கிறேன். கஞ்சிக்கு வழியில் ஒன்ன மூட்டில கஷ்டகாலம் ஆகி போச்சு. கூடு காசெல்லாம் நினைச்சேன்னா அடே குத்தி நெல் தான் எடுத்து சொல்லிட்டு எடுத்து பார்த்தா கூழுக்கு வழியும் இல்லை ஒண்ணு இல்ல. இங்க கொடும்கால உடனே செத்து போயிட்டாடி போல இல்ல உயிரோட ஒன்ன இல்ல செத்திட்டா. நீ புள்ள பெத்துனுக்கிறியா? யாரு நீனு? ஏன் புள்ள பெத்து? நானும் உனக்கு பெத்துங்கறியா? புள்ள பெத்துனா உனக்கு அருமை தெரியும். ஏனா அது நீ புள்ள பெக்காத கொட்டு கண்டார ஓடி. இவனுக்கு எங்க வெட்டிண்டாடு போ. ஏய் ஏய் கூட புடிக்கற ஓடி. யாரு பாப்பா இவனுக்கு பாப்பாடி உனக்கு பாப்பா அறம் பாப்பால ஓடி வாட் கூல் வாங்க ஓடி மேனேஜர் வந்து கேவுடாலியா? யாரு பரவாயில்லை ஹாஸ்பிடல் போற பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறீங்க. எனக்கு அப்படியே காலை சுத்துற பாம்பு கடிக்காத போறதுல போய் எடுத்துமா போ. என்னத்தியா ஸ்டோர் ஆக்கி போலாம் போய் எடுத்துமா. என்ன எடுத்துன்னு வர? டிடிஎஸ் எடுத்து வரேன். டிடிஎஸ் உங்கிட்ட கூட எடுத்துன்னு போ. ஆனா அந்த தேவடி எனக்கு எடுத்துன்னு போ. எங்க பாப்பாளுக்கு டிடிஎஸ் நீ எக்ஸ்ட்ரா குதான வாங்க. சங்கல படி எடுத்துமா போ. போறியே போடுவா. கனே தேவடியா தர்மபுரி மாவட்டத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேவடியால தேடினா ரங்க தேவடியா என்கிட்ட நான் புடிச்சு குத்துவோம். போய் எடுத்துமா போ. எடுத்துமா போடா. ஏற தம்பி நல்லா போய் எடுத்துமாடா போடா. ஏய் மரியாதை கெடுத்துக்குனால போடா சொட்டு கூதி போடா. தேவடியா ஒண்ணுனா 7 புளியா. ஹேய் போய் எடுப்புடா. 12 வருஷம் உண்மையே மழலையா? 12 வருஷம் மழலன்ற எப்படி நீனே தூந்து வெளியே வந்துடலாம். கோழிக்கு மாலை காப்பாட்டு பாரு. அடி கேளு நல்லா பசமா கேளு. ஐயோ பாவையா மூத்திர வந்த 12 வருஷம் மழலையா? பையா இந்த பாருடா. இந்த மூத்திர வந்தா புடிச்சிட்டு நாளே அம்மா இவன் 4 நாளுக்கு பழையே இல்லைன்னு எனக்கு கண்ணுல தண்ணி வந்தா எனக்கு கண்ணுல தண்ணி வருது. போய் எடுத்து வாடா போடா. பட்டு எடுத்து வாடா போடா. தண்ணி எடுத்து வாடா போடா. ஒண்ணு கூட உள்ளுக்கு போறதா இல்லையே? என்ன பையா என்னடா பசிக்குதா? பவுசுக்கு போய் நாங்க பிய புழுவாயா பாருமா. ஏன்னா என் உடம்பு இவன் உடம்பு பாரு. சீமான பேர்ல அடக்கிறா கூலி வாயம். நான் இனிமே இன்னைக்கு செத்தா ஒழுப்பாயிரம் மாதிரி இருக்கிறேன். நான் ஒழுப்பாயிரம் மாதிரி இருக்கிறேன். வயிறு எடுத்துட்டு வாடா பையா. பட்டு எடுத்துட்டு வாடா. தேவடியாளுக்கு
என்ன பண்ற அரிசி போய் எட்டுனாரியா எடுத்து வரேன். போய் பாரு மெடிக்கல் மணிக்கிட்ட சொல்லியா ஆ. கம்பெனி சாமான் எடுத்து போய் என்ன புல்லட் அரிசி எடுத்து மாதிரியா ஆ. புல்லட் அரிசி எடுத்து மாதிரியா கூடு, மானு கட்டு இந்த வாழ்வு கேட்டவளுக்கு வாழை மட்டும்தான் ஆ. குறைச்சிருந்தா இவன் தெரிஞ்சிருக்கும் ஆ. போய் 7 வருஷத்துக்கு முன்னாடி கருகுல அரிமாவுக்கு இருப்பாரு அந்த மாவை எடுத்துன்னு வா அது எவ்வளவு எடுத்துன்னு வர எவ்வளவு? ஒரே அளப்புல பாதி அளப்பத்தான் எடுத்துன்னு வர இந்த தேவடையாளுக்கு அது கூட கரு புரடா அரிமாவுக்கு இருப்பாரு அதை எடுத்துமா போய் படான்னு எடுத்துமா போ எல்லாம் கத்துக்காங்க எல்லாம் கெதி ஆவறல முண்டை. ஏய் எடி தேவடியா நீ போறது போட்டு போற போற புடியே போறது போது அப்பா மறந்துட்டா அன்னைக்கு என்ன குறுக்கு வச்சு செத்து போறதா நல்லா தானிக்கிட்டு உடம்பு எடி 10 பேர் கிட்ட போய் பழக்கிறீங்க எடி படப்பட தேவடியா எடி பாபா நாயே வனகட் நாயே போபோ நாயே பொறபோக்கு நாயே எடி சேசி நாயே சின்னகட் நாயே எடி சீப்பு கொல்லுடியோ எடி ஒரு ரங்கராட்டு போட்ட புடியே நல்லா தானிக்கிற கிடப்பாரி ஆட்டம் எவங்கிட்ட போய் ஒண்ணு பெத்தலா தெரியல 7 வருஷம் தெங்கற்கே தெரிய போச்சு உங்களுக்கு நாள் முடிந்தால் கஞ்சி ஊத்து இல்லாவிட்டால் இல்லன்னு சொல்லுங்களேன் நீ நான் எங்கேயோ போய் ஏதோ காசு இல்ல பாரு எங்க அண்ணி வந்துட்டா கொடு பறிப்பிட்டான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வீடியோ எடுக்கிறாரு எனக்கு வீடியோ எடுத்த ஒப்பனை ஓடியே இதுக்கு மாதிரி சாப்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டியா கூதி 3 கம்முனுக்கணும் இல்லைன்னா காணிக்கார கூட்ட கொண்டு கூதி போயிடும் ஒப்பனை ஓடி எடுத்து வச்சியா பையா போய் தண்ணி எடுத்து மாட போட ஏன்னா கூதி தண்ணிக்குது இவன் வந்துருச்சுனால ஊர் ஒருத்தர் சக்காத்துல என்ன நாருன்னு கிடக்குறாங்க காசாரம் நானும் ஒரு பொன்னாட்டி இல்ல டாக்டர் வேற சொல்லிட்டேன் பெரியவங்களா கண்ணுக்கு தெரியுறாங்க என்னடா பையா புது நான் பின்ன வெளியே முட்டு தூடி துவைக்கிறது சட்டி தான் இது ஆனாலும் புதுசா இருக்குதுரியம்மா இது எப்படி மக்கா போய் எடுத்து மாட தண்ணி எடுத்து மாட பையா போடா நீ கொல்லு 3 கம்முனுக்கு நடாக்குதுட்டு நானு எனக்கு ஒரு பக்கம் அங்க வேவது ஒரு பக்கம் விளையுது நானு ஒரு கட்டின ஆம்பளை தவிரமா நான் கல்யாணம் ஆனது எப்படி என்னவா கட்டின ஆம்பளை தவிர ஒண்ணு நேர்மையாக்காங்க எந்த ஒரு ஈர கூறி முடிகிறான் நாடியம்மா அவன் ஒரு நேர்மையாக்கர் நானு கல்யாணம் ஆன பின்னாடி எங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா ஒரு பெருமனுஷன் கிட்ட நான் பழக்கமா இருந்தேம்மா நானு இப்ப எது அந்த மாதிரி இல்லை எந்த பழக்கம் இல்லை எனக்கு எல்லாம் ஒரு கலரா புடிச்சு செடி அப்பப்பா போய் கொட்டையா போய் தண்ணி எடுத்து மாட போடா சட்டி வாட்டர் பண்ணி குடுக்கணும் பூரா கடிச்சு குடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருவேன் நான் 10 தாண்டி நானு 10 தாண்டி கேட்கறேன் நானு பழப்பாடு எப்படி போயிட்டாவ ஏடி முண்டை என்ன சொல்லி கொடுத்துங்கிறியா உங்களுக்கு எல்லாம் நீனு தூக்காத ஏனாது யாரி கூடு ஊத்துற பைய தண்ணி ஊத்துற போதுல ஏய் அதிகமா ஊத்துடா பண்றது ஊத்துறா அவர் ரவுடி கூடி கர்மா போறா இந்த அரக்கோர ஆளுன்னு போயிருவாங்க தூக்காத அந்த கோட்டு கீழே ஒரு கலர் அப்பா அது கவர்மெண்ட் போட்ட கோடு போது ஊத்துறா போய் பீட பிடிச்சு கூடி வாங்கனியா நாடி வந்துட்டு அது தேவடியா குதிய அவன் கேக்குறா பத்தினியாரு கேக்குறான் அது 10 வேணும் கூதி வச்சு போடியா அவன் 10 அது வெங்காயம் மேசி எடுக்க நான் போச்சு இந்த 4 ரோட் தேவடியா நடக்கிறனால ஓரி ஆட்டம் நம்மளுக்கு என்னமா பெருமாள் ஆட்டம் எடுத்துட்டு வேலை வருது போல நானும் போய் கெருப்பை எடுத்து வரலாம்னா ஒண்ணும் முடியல நானும் பாக்குறேன் பூரா அவளுக்கே சப்போர்ட் அவன் என்ன காரணம் தெரியல அவனை கூட்டி இருப்பாட்டியா எங்கடி புலா ஏய் வாடியா வாடியம்மா நீனே 10 வச்சியா வா
என் பேர் 10 வைக்க முடியல வா நீயே 10 வச்சுக்க வா உன்னோட அரண்மனைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் விருந்தாளி நான் சாதம் சமைத்து சாப்பிட்டால் அது மறுவதி கிடையாது உனக்கு மறுவதி கம்மி ஆயிரும் அதனாலே நீங்க சாதங்கள் சமைத்து அது கஞ்சியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி உங்க கரத்தால் கொடுத்தால் நாங்க சாப்பிட்டு விட்டு போகிறீங்களா இந்த மாதிரி யாருன்னா புள்ள வளர்க்குவாங்களா ஏமா நானெல்லாம் எங்க நாத்தனம் என் மேல பாசம் அப்படியே ஒரே வார்த்தை அவளை கேட்டுக்கணும் கெட்ட வார்த்தை நேரம் வரைக்கும் ஒண்ணுக்கு நானும் ஒரு நேர்மையான பொம்பளையம்மா நானு அப்படியாப்பட்ட பொம்பளாட்டி இல்லை அவ்வா ஏனாடிய நல்லாக்காதுன்ட்டு நானு நல்லாக்காதுன்ட்டு நானு திருப்பி என்ன பேசு நல்லாக்காது இப்ப பிலிபிட்டு எங்க ஆயிடுவாடி வரானா வர என்னமா இந்த தேவையா வரக்கூடிய ஆக்சிடென்ட் பாம்புக்கு பிடிச்சி செத்துட்டு போறாதா வந்தது இல்லாத என் நாடு ஊருக்கு இருக்கிறவங்கள எண்ணி ஏசி கேட்கறாங்க இவனுக்கு ஒரு அனுமதி இந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருந்துக்கலாம் ஏ போடு ஒப்பமா போடு பாத்து பாத்து கை கை போது கொம்ப வைடமா போதுண்டா மாட்டு கூழ் காசத்துக்கு அவனை போட எடுத்து வைடா மாட்டுக்கா இப்ப என்ன போடணுன்றியா போடமா அடுப்பு இந்த அடுப்பு கலரும் ஒரே மாதிரி இருக்குது அவன் மூஞ்சி கலரும் ஒரே மாதிரி இருக்குது இப்ப என்ன கொட்டணுன்றியா கொட்டிட்டு போதுல போட எடுத்து உங்க வீட்டுல நாத்தனா மாதிரி வந்தா இதே மாதிரி அரிசி போடுங்க சரி விடு பரவாயில்ல குடிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல ஏனாத்துக்கு விடு என்ன பையா நான் அதுக்குன்னு நான் அவ்வளவு கரும்பாடு புடிச்சுன்னு நினைக்கிறியா நானு அப்படி இல்லையம்மா நானு முந்தா நாள் தான் எங்க வீட்டுக்காரனுக்கு உடம்பு சரியில்லையம்மா 3 மாசம் கூழுக்காசு 3 மாதம் போட்டு கூழுக்காசு உன்ன இடத்துலான்னு கிடக்குது நான் அவன் ஒரு தர்மவான் நானு ஊரே என்னை பார்த்து நெச்சுக்குது நான் அப்படி கீதுன்னு சொல்லிட்டுன்னு போய் எடுத்து மேட பையா நெருப்பு வேற பால் கறக்கிறது நேரம் அரிசி மாட்டேங்குது எனக்கு தெரியல போய் எடுத்து மேட போற நெருப்போட்டு எடுத்து மேட போற நானே எடுக்க நான் போய் கண் ஆபரேஷன் வேற பண்ணின்னு இருக்கிறேம்மா அடுப்புல உக்கார கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க ஏன்னா பறந்தது பேவேர்ச்சி மூட்டை வந்த நேரம் நானு முந்தா நாள் வந்தது 500 ரூபாய் கடங்குது அவனுக்கு 500 ரூபாயா ஐயா கல்ல அடுப்பு மண்ண அடுப்பு கருமந்திராய் அடுப்பு இது கருமந்திராய் அடுப்பு ஐயா ஊதி ஊதி கடுக்குது ஐயா என்னோட இடுப்பு பொன்னாடுப்பு மண்ணாடுப்பு கருமந்திராய் அடுப்பு இது கருமந்திராய் அடுப்பு ஐயா ஊதி ஊதி கடுக்குது ஐயா என்னோட இடுப்பு ஐயா ஏய் என்னடா அடுப்பு எரிய மாட்டேங்குது பையா அங்க வச்சு எரியுமா மயில தீஞ்சு போயிடும் அங்க வைக்காத இந்த அடுப்புல வை கீழே ஊதுனுமா சரி ஐயா பொன்னா அடுப்பு மண்ணா அடுப்பு கருமந்திராய் அடுப்பு இது கருமந்திராய் அடுப்பு ஐயா ஊதி ஊதி கடுக்குது ஐயா என்னோட இடுப்பு பையா மதாக்காரா நான் முன்னாடி ஊத்துற காத்து எனக்கு பின்னாடி தான் காத்து வர மாதிரி இருக்குது எனக்கு தேவையா பையா நீ செத்து உமா தாலியா இருக்கா ஏன்னா வந்த உரமுறை பிறந்த பையா இவங்க அப்ப செத்து 3 வருஷம் கழிச்சுதான் என் மகன் பிறந்தான் நீ என்ன பண்ண இப்ப நானு ஆண்டசி அடுப்பை ஊதுறான் நான் ஆள்காரும் உங்க அடுப்பை ஊதுறேன் ஏம்மா அப்படா வாடி ஏய் வாடி அம்மா எனக்கு 10 வைக்க முடியல வாடி அம்மா வாடி பழப்பாட்ட பூஜி வாடி வாடி ஊருக்கு அவனை ஒத்த பூஜி வாடி யாரா மாட்ட வர முன்னாடி சாட்ட தருவனியா என்னமோ வந்து சொல்லிட்டான் இவன் வந்து நேரம் எனக்கு என்னமா தெரியலையம்மா என்னமோ ஒரே வேலைன்னு வருதியம்மா படுத்த என் கண்ணுக்கு மூதாதிகளா கண்ணுக்கு தெரியுறாங்க செத்தவங்களா கண்ணுக்கு தெரியுறாங்கடி அம்மா என்னானே தெரியல
அப்படியே ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது என்னன்னே தெரியல. ஊருக்கு 4 பொம்பளைங்க தான் போதும், நல்லா மழை வரும். செத்துருவியான்னு கேக்குறியா? ஏன்னா உன் ஆம்பளை என்ன ஏத்தனா முட்டை பையன் ஏத்தனா அடிச்சிருவே. ஆம்பளைலாம் அடிக்க மாட்டாங்க, பையன் தான் அடிச்சிருவீங்க. செத்துருவியான்னு கேக்குறானே ஒரு சமார்த்தி அவன் என்ன பாத்து. ஏமா இந்த எனக்கு காசு முல்ல, காசு குடிச்சிட்டு போனா என்ன, பெரும்போக்கு போனா என்ன, இவனுக்கு ஜன்னிக்கு நீ கூட வரமாட்டேங்குது. ஏமா இவனுக்கு நேரத்துக்கு உனக்கு வர மாதிரி கொரோனா கூட வர மாட்டேன். உனக்கு ஒரு நாள் உடம்பு முடியவில்லை, கொரோனா வர மாட்டேங்குது. அதனாலே வாடா அப்படி வாடா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு பொறையெடுத்துன்னு வந்து 3 மாசம் தான் ஆகுது. அதனால போக்க முடியல. நீ 10 வை. நானு இல்லைன்னா நானும் 10 வைக்காத அடுப்பா. நானு என் அடுப்புல கடவுளே என்ன சொன்னார்? வாழ்ந்து பொழைத்து போனால் நம்மளுக்கு வண்ணப்பாய் உண்டு, கெட்டு பொழைத்து போனால் நம்மளை கேவலம் பேசுவார். என் மன்னவர் சொன்னாரே, என் மன்னவர் வார்த்தையை நான் மதியாமல் வந்தது கேடா. கடவுளே நான் கெட்டு போய் வந்ததுக்கா இந்த விதி? இறைவன் என்னை படித்த பெருமதியாவா? ஏண்டா என்னை படித்த? கடவுளே காசியே படாதா கடவுளே என்ன செய்வே? பத்தடி உண்மையானார் வாழை மட்ட பத்தியே எரிய வேண்டும். கஞ்சி காமாட்சி தாயே மதுரை மீனாட்சி அம்மா, கஞ்சி காமாட்சி தாயே மதுரை மீனாட்சி அம்மா, கஞ்சி கொதிக்க வேண்டும், கஞ்சி பச்சி தீர வேண்டும், கஞ்சி கொதிக்க வேண்டும், கஞ்சி பச்சி தீர வேண்டும், மாவே கொதிக்க வேண்டும், மக்கா பச்சி தீர வேண்டும், மாவே கொதிக்க வேண்டும், மக்கா பச்சி தீர வேண்டும். என்னதான் இருந்தாலும் நான் மறு வீட்டுக்கு போடுவேன். உன் வீட்டுல நான் சாதம் போட்டு உண்ண கூடாது. இது கஞ்சியா இருந்தாலும் அண்ணி, என் பிள்ளைகளுக்கு நீ கரைச்சி கொடுத்ததே உண்டாடா. நாங்க பசி ஏறி விட்டு போவுங்கள் அண்ணி. சாமி என்னாடி பையாடே பையாடே என்னடா பத்தினி நானு 10 வச்சு எரிக்கல அந்த பழப்பாட்ட கூதிக்கல அடுப்பு எரிது பையா சொன்னாங்க பத்திரின்னு சொன்னாங்க. பத்தினி நானு 10 வச்சு எரிலடி போல. என்ன சூனி பண்ணாலும் என்ன மாயம் பண்ணாலும் எங்க போய் என்ன மை கத்து வச்சுக்கிறாளோ என்ன பண்ணாலும் தெரியல. 10 கிசி அது பச்சை மட்டடி போல. பச்சை மட்டியை கொடுத்தா இந்த ஓர சட்டி கொடுத்தா காசு குடிக்க மாட்டா, கூலி 3 போயிருவான்னு பார்த்தா அது தன எரியுதுரியம்மா. இவளி இவளா எப்படியா பட்ட கைக்காரியாக்க வையவன் உனக்கு துலக்கனுக்கு பெத்துங்களாட்டுங்குது, உன் அம்மனுக்கு பெத்துங்களாட்டுங்குது, ஒன்னு பாரு அந்த சாமிநாதனுக்கு பெத்துங்களாட்டுங்குது. இதேவே அப்படியே இருப்பாரு. அதனால கஞ்சி ஊத்துங்க மக்களா, கையை பிடிங்க. அடி என்ன பண்ணும் தெரியுமா? கூடு கூதி கூடா அடி தையில கொஞ்சம் தை மாசம் பாரு அடுப்பு மேல வச்சுனா
தை போய் மாசு இழுத்தா அந்த கூலே ஆறும். அந்த மாசு விட்டுட்டு எடுத்து தரையில இறக்கி வச்சுனா தான் அந்த மக்களுக்கெல்லாம் ஊத்தி கொடுக்கும். நானு அவன் ஒரு தான தரும் பண்றவன் நானு. இவன் இப்படி ஊத்தி கூட சொல்றவன் நல்லா இருக்குவாளா? வாட்டிய போவா பசிக்குதத்த ஐயா பசின்னு காத்தால 5 மணிக்கு மேல சீமாட்டி பால் சுரக்கிற மாதிரி சொன்னா நான் பாலுக்கு கொடுத்துருக்க மாட்டேன்னா பால் பிள்ளைகளை அடிக்க வேண்டாம் நீ பாட்டு வச்சுக்க மாட்டியா நல்லாக்காது ஒரு கலேஜ் பண்ணி என்னாடி அப்படி முதலுக்கு இருக்குன்னா அடிக்காது பேரிங் குண்டாட்டம் ஒவ்வொரு நெறிந்து விட்டது எங்களோட நாட்டுக்கு நாங்க நான் உனக்கு அண்ணி கிடையாது. போது கம்பி இருக்குடா. நான் உனக்கு அண்ணி கிடையாது. நீ எனக்கு நாத்தனா கிடையாது. தாய் போன பின்னாடி சீரத்து போச்சு. ஒப்பம் போன பின்னாடி உறவே அத்து போச்சு. எவ கூதி நக்கத்துக்கு வந்தாங்க நீனு யாரு கேட்கறது? போய் நல்லா தாண்டிச்சு உடம்பு எனக்கு தேவையா? 10 பேருக்கு போய் பொழைக்கிறது எனக்கு பலப்பட தேவையா? எனக்கு தேவையா தர மணி பொழைக்கிறதுங்க எனக்கு ஒப்பன் ஓடிய ஒரு கிணறு இல்ல உனக்கு ஒரு கவுரு இல்ல உனக்கு காரி எங்கடி வந்த கூதி நக்கத்துக்கு வந்தேன்னு கேட்கறேன் நானு. மேலு நாங்க சட்டியாரி வருகத்தில் பிறந்தவங்க அண்ணி. அது தவறு செய்ய மாட்டார்கள் அண்ணி. போறது கட்டிய கணவனை விட்டு மற்ற ஒருவருக்கு முந்தி விரிக்க மாட்டார்கள் அண்ணி. நீனு போவாத்தா ஏற்கனவே ரங்கரமோட தேவையா தாய்வன் 7 பேருக்கு போய் 7 புள்ளி பெற்றுங்கிறான் எனக்கு தேவையா? இனி மேலு நம்ம மதுராபுரி என்று சொல்லக்கூடிய தென்காசி மாவட்ட பட்டணத்தை மிரிக்க கூடாது. நீ போய் எங்கன்னா ஒரு கிணறு வெட்டி வச்சு சாவு இல்ல ஆக்சிடென்ட் ஆகி சாவு இல்ல குரணமா திருப்பி சாப்பிடு தேவையா? இனிமேல் நான் உனக்கு அண்ணி கிடையாது, எனக்கு நாத்தா கிடையாது. திருப்பி இனிமேல் உன்னை அடிச்சுனா செத்த பாம்பு அடிக்கிற சமம். உன்னை புடிச்சு பாம்பை என்னை புடிச்சு எனக்கு தேவையா? எனக்கு தோசை கால் புடிச்சு முட்டேன் எனக்கு ஒப்பனை ஓடி எனக்கு தேவையா? எனக்கு கண்ணாடி ஓடி தேவையா? இனிமேல் என் மூசில முடிக்க கூட தேவையா? இந்த பக்கம் வந்துட்டா நல்லா காமி. இந்த பாடி பிறந்த நாடு இது கிடையாது கண்ணு. இது என் மாதா வீடு இல்ல யோட. நான் பிறந்த மாளிகை இல்லை, நான் மாறி வந்து விட்டேன். எனக்கு திக்கே தெரியாமல் நான் வந்து விட்டேனா கண்ணே. அம்மா நான் உன் கருவனை தரித்து இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு கடன் மருந்து தேடி இருக்க கூடாதா? என்னை பெத்தவளே மாலா, நான் சிஜிவா இருக்கும் போது எனக்கு ஒரு செடி மருந்து நீ தேடி இருக்க கூடாதா?
என்னை ஏமா பெற்று இந்த உலகத்தில் அலைய விட்டு விட்டு போல மக்களே இன்னைக்கு சீதா பாடத்திருக்கா நக்கத்த செல்வமே நம்மளது சீமையில காய்ச்சிருக்கா இன்னைக்கு சீதாங்க இருக்க போன நம்ம சிசு பச்சை திக்க போன இன்னைக்கு அந்த சிரமக்காரங்க நீ அவன் இன்னைக்கு சீதாங்க இருக்காதுன்னா நம்மளது சீமையே மெரிக்காதுன்னா இன்னைக்கு மாங்க படுத்திருக்கா பிறந்த மாளிகையிலே காய்ச்சிருக்கா இன்னைக்கு நான் மாங்காக இருக்க போன என் மக்க பட்சத்துக்கு போனேன் மக்களா இங்கே அருந்து புலம்பிக் கொண்டு இருந்தால் ஆகாது அதனாலே பாட்டி வீடு இது கிடையாது ஏனும் தேங்கானியும் மாங்கனியும் உன்னோட மாமனோட அரண்மனையில உண்டு அதனாலே நாமல் அங்க சென்று பசியாறி விட்டு நிம்மதியா வாழலாம் தாய் மாமன் வீட்டுக்கு போலாமா இந்த பாவி பிறந்த அரண்மனை இது கிடையாது நான் பிறந்த அரண்மனையை கூட்டிட்டு போறேன் வாப்பா மரியா மச்சானுங்க ஏமா அப்படி இருந்தாலும் உங்க அண்ணி செஞ்ச கொடுமையெல்லாம் நான் கண்ணுல பாத்துங்க பாத்துருந்தீங்க இருந்தாலும் பசி பட்டினியா புள்ளைய கூட்டு வரீங்க அதனால எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போமா கண்ணி நானும் நீயும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க ஆமா இல்லையா ஆமா அதனாலே நான் சட்டியர் வருகத்தை சேர்ந்தவர் நாளை அமாவாசை தினம் கெவராமா நோன்பு செய்யக்கூடியவங்க நாங்கள் ஆமா விரதம் இருக்கக்கூடியவர் சரி அடுத்து உங்க வீட்டுல கை நிலைக்க மாட்டங்கள் ஆமாவா அதனாலே குளக்கரை ஏதாச்சும் குள குட்டை இருந்தால் சாப்பிடுவதற்கு முன்னே குளத்தில் போய் நீராடி விட்டு பிறகு வந்து குளிக்கிறங்க சாமி அப்படியா எங்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்க அம்மா நேரா போனீங்கன்னா ராமலிங்க செட்டியா வெட்டி வைத்த ஒரு பாலும் கிணறு ஒண்ணு இருக்குது முன்னாடி போனீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா தந்தையார் வெட்டி வைத்து கிணறு என் மகள் வருவாள் இதுதான் அவளுக்கு அரண்மனை என்று சொல்லி வெட்டி வைத்து விட்டு பாடியா அம்மா